ஹாய் டியர்ஸ், நம்ம வீட்டில் கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? ரவா தோசை பண்ணும்போது 1 to 2 hours பிஃபோரே பேட்டர் ரெடி பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது 2 கப் ரவா, 1 கப் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, 1/2 கப் மைதா. இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்ஸில் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கவர் பண்ணி அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ரவா தோசை நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்தமாரி கன்சிஸ்டன்ஸில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கவர் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது ஆஃப்டர் நான் 1.5 ஹவர்ஸ்க்கு இது பிஃபோரே பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வரமிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்லாம் கரெக்டாகான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போடுறதுனாலே அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனிங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ தோசை பேட்டர் போட்டு அதில் கீ ஆர் ஆயில் போட்டு நீங்கள் தோசை ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள்.